அந்த பெரிய பங்களா முழுவதும் மிகவும் நிசப்தமாக இருந்தது. எப்பொழுதும் இப்படி இருந்ததே கிடையாது. விளக்குகள் கூட அதிகமாக எரியவில்லை. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்தது. ஆட்களின் நடமாட்டம் சுத்தமாக இல்லை. அந்த கொடூரமான நிசப்தத்தின் விளைவாக தன்னுடைய காலடி சத்தத்தையும் இருதயத்தின் படபடப்பான துடிப்பையும் ஸ்ரேயா கேட்டாள். அவளுடைய சொந்த இருதய துடிப்பே அவளை அச்சுறுத்தியது. அவள் லாண்ட்ரி அறையை நெருங்கிவிட்டாள். வேகமாக யோசனையின்றி கதவை திறந்தாள். திறந்ததும் அவள் பார்த்த காட்சி இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் ஒரே நேரத்தில் பயங்கரமாக அதிகரித்தது. ஆவென்று கத்திக்கொண்டே ஸ்ரேயா மயங்கி தரையில் விழுந்தாள். அரக்கனால் அடித்து வீழ்த்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு சிறிய மலையைப் போல குவியலாக கிடந்தார்கள். இந்த பயங்கரத்தை பார்த்த பிற்பாடுதான் ஸ்ரேயா மயங்கிவிட்டாள். 6 நிமிடம் 37 நொடி கழித்து ஸ்ரேயா தன்னுடைய நினைவிற்கு வந்தாள். அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.